பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. பாண்டியன் 3 பசங்களையும் கண்டிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தனக்காக தானே பசங்க இப்படி அடிதடிக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு கோமதி கிட்ட சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம பாண்டியன். இங்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே நம்ம ராஜிக்கு பயங்கரமாக தலைவலி. ஸோ கோமதி அத்தைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தைலம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னைய தலையிலேயாவது அடித்தாங்களா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அண்ணனுங்களை பற்றி எனக்கு தெரியும், அவங்க இப்படி தான் என்னையும் தலையை கொண்டு போய் செவுத்துலலாம் முட்டினானுங்க, அப்பையிலேருந்து எனக்கு தலைவலியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே கதிரும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் ராஜி ரூமில் தனியாக இருக்கும் பொழுது ராஜியை பெட்லேயே படுத்துக்க சொல்லிட்டு ராஜியை வந்து விசாரிக்கிறாப்புல நம்ம கதிர். ஸோ உனக்கு ஒன்றும் இல்லை, வேணும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அக்கறையாகவே நம்ம கதிர் ராஜிக்கிட்ட விசாரிக்கிறாங்க. இது ராஜிக்கு பிடிச்சிருக்கு. அதே டைமில் இங்கே வந்து நம்ம செந்திலுக்கு அதிகமாக அடியாட்டுக்கு நம்ம மீனா ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப எப்பயும் போல் நம்ம மீனா நக்கலாக பேசுவாங்க இல்லையா, அதே தான் செந்தில்கிட்ட பேசி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் ராஜி வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுறதுக்காக போகிறாங்க. நம்ம கதிர் மேலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே வர்ற குமாரவேல் அதை பார்த்துட்டு வேணுமுனே வண்டியை எடுத்துக்கிட்டு போய் ப்ரொமோவில் பார்த்த மாதிரி கோலத்தில் விட்டு அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கவனிக்கிற நம்ம கதிர் வேகமாக கீழே வந்து தண்ணி பைப்பை எடுத்து குமார் மேலேயே அடிக்கிறாப்புல. 2 பேர்த்துக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கை கலப்பு ஏற்படுது. பாட்டி வந்து எப்படியோ வந்து 2 பேர்த்தையும் தடுத்து விலக்கி விட்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் கையை கெட்டினா பிடிச்சிக்கிட்டு, என் மேலேயே விட்டாங்க, கோலத்தில் தானே விட்டாங்க, பேசாமல் இந்த பிரச்சனையை இப்படியே விட வேண்டியது தானே, மாமா கல்யாணம் வேறையாக நடக்குது, அது வரைக்கும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் மேலே அட்வைஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கதிர் இருந்துக்கிட்டு நான் எங்கே விடுறது, நீ தான் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும் போது, நீ தானே என் கையை இறுக்கமாக பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜிக்கு ஒரே வெக்கமாக போயிடுது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் கையை எடுத்துகிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே நிற்கிறாங்க. ஸோ இன்னி எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.